ஹலோ கைஸ், இந்த மாதிரி உங்கள் இமேஜ் வச்சு எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். லைக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிக்சார்ட் ஓப்பன் பண்ணிங்க. 4 இமேஜும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எடிட்டே ஃபோட்டோ செலக்ட் பண்ணுங்கள். பேக்ரவுண்ட் இமேஜ் செலக்ட் பண்ணுங்கள். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. ஆட் ஃபோட்டோ செலக்ட் பண்ணுங்கள். உங்கள் இமேஜ் செலக்ட் பண்ணுங்கள். ஆட் கொடுத்துதுங்க. ரிமூவ் பிஜி செலக்ட் பண்ணுங்கள். ரிமூவ் பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணுங்கள். பேக்ரவுண்ட் ரிமூவ் அடிச்சு இரேஸ் சிம்பிள் செலக்ட் பண்ணுங்கள். ஹார்ட்னஸ் கம்மி பண்ணிங்க. இரேஸ் சிம்பிள் செலக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவு இரேஸ் பண்ணிங்க. டிக் கொடுத்துங்க. உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவு ப்ரெஸ் பண்ணிங்க. இமேஜை மேலே கொண்டு வாங்க. ப்ளஸ் சிம்பிள் செலக்ட் பண்ணுங்கள். ஆட் ஃபோட்டோ செலக்ட் பண்ணுங்கள். டிசைன் செலக்ட் பண்ணுங்கள். ஆட் கொடுத்துங்க. இதை மேலே கொண்டு வாங்க. ப்ளஸ் சிம்பிள் செலக்ட் பண்ணுங்கள். ஆட் ஃபோட்டோ செலக்ட் பண்ணுங்கள். உங்கள் இமேஜ் செலக்ட் பண்ணுங்கள். ஆட் கொடுத்துங்க. ரிமூவ் பிஜி செலக்ட் பண்ணுங்கள். ரிமூவ் பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணுங்கள். பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆகிடுச்சு. இமேஜ் ப்ரெஸ் பண்ணிங்க. கீழே வர மாதிரி செலக்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் சிம்பிள் செலக்ட் பண்ணுங்கள். ஆட் ஃபோட்டோ செலக்ட் பண்ணுங்கள். 2 இமேஜ் செலக்ட் பண்ணுங்கள். ஆட் கொடுத்துங்க. ஃபஸ்ட்டு இதை செலக்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் பெருசு பண்ணிங்க. கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இந்த இமேஜை நடுவில் கொண்டு வாங்க. 2வது செலக்ட் பண்ணுங்கள். இதை நடுவில் கொண்டு வாங்க. இமேஜ் ஃபுல்லாக வர மாதிரி செலக்ட் பண்ணுங்கள். டிக் கொடுத்துங்க. டவுன்லோட் பண்ணிங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.